ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? லவ்வோ லவ்வுங்க. யார் மேலே? இந்த லட்சுமி மேலே தான். அது யார் லட்சுமி? இந்த மகாலட்சுமி தான். அப்பப்பா ஒரு வாரமாக சுற்றி விட்ட மாதிரி அலைஞ்சு, இந்த கலர் புடவை எடுக்கலாமா, அந்த கலர் புடவை எடுக்கலாமா, இந்த நகை எடுக்கலாமா, அந்த நகை எடுக்கலாமா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி லட்சுமியை அலங்காரம் பண்ணி அதை நின்று பார்த்து, ஓரமாக நின்று பார்த்து, சென்டரில் நின்று பார்த்து எப்படி இருக்குது சிலை, சைடில் இருக்கா, ஓரமாக இருக்கா, இல்லை கீழே பார்த்துருக்கா, மேலே பார்த்துருக்கா, எல்லாத்தையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணி அலங்காரம் பண்ணி அம்மாவை உட்கார வச்சுட்டு அப்பப்பா வர்றவங்களை எல்லாம் கவனித்து மாவிலை தோரணம் வேப்பலை எல்லாம் கட்டி மாவிலையை வாங்கிட்டு வந்து கழுவி அதை தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நிலையில் கட்டி நான் அதை அரேஞ்ச் பண்ணி சென்டராக வந்து எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி தூரமாக இருந்து நம்ம அதை பார்த்து அப்பாடா நிலைக்கே ஒரு உயிரோட்டம் வந்த மாதிரி மங்களகரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் படுறோம். பார்த்திங்களா? அதில் தாங்க இருக்குது இந்த இந்த பூஜை வழிபாடே அதில் தாங்க இருக்குது. எந்த ஒரு காரியம் நம்ம பூஜை வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பாக நிலையை முதல்ல அலங்காரம் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். நிலைக்கு முதல்ல நம்ம வந்து மாவிலை தோரணம், வேப்பிலை தோரணம் எல்லாத்தையும் கட்டணும். அப்போ தாங்க நம்மளோட பூஜை வந்து முழுமையாக முடிவடைஞ்ச ஒரு மன திருப்தி இருக்கும். வர்றவங்களை எல்லாத்தையும் கவனித்து அனுப்பிவிட்டு அப்பாடான்னு உட்காந்து அப்பா நல்லா திருப்தியாக பண்ணணும், அடுத்த வருஷம் இன்னும் இதை விட மேன்மையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்திங்களா? அதில் தாங்க இருக்குது நம்மளுடைய முன்னேற்றமே அதில் தாங்க இருக்குது. வருஷம் நம்ம இந்த பூஜை பண்ண நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். இதுதான் இந்த பூஜையோட மகிமையே இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நம்ம அவரும் வீடியோவில் இன்னும் பேசுவோம். தேங்க்யூ.